திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு திருவிழா? எப்பவுமே காப்புறா தான் ப்ரோ. இந்த வருஷம் இல்ல ப்ரோ, வருஷம் பார்த்தாலும் இப்படியே தான் ப்ரோ இருக்கும். வீட்ல இருந்தே நடந்து வருவோம். அங்க இருந்து ஏரியால ஒரு 20-25 பேர் அங்க இருந்து வைப் டான்ஸ்லயே தான் வருவோம். வந்து தலைவனை பார்த்துட்டு ஒரு வைப்லயே தான் வீட்டுக்கு. திருவிழாவே மதுரையில காப்புறாவா இருக்கும். எப்பயுமே கரெக்டா இருப்பான் என் மதுரையில எல்லாமே. திருவிழானாலே மாசமே களைகட்டு. 45 வருஷமா அன்னைக்கு ஒரு துளியாவது பேயாம இந்த மண்ணு காய விட்டது கிடையாது. இந்த வருஷம் நான் சித்திரத்துல இங்க இருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப பெருமை, ஒரு மதுரைக்காரனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரையில மிக பிரம்மாண்டமான திருவிழா பத்தி தான் பார்க்க போறோம். திருவிழால மக்கள் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நமக்கு இப்ப என்கிட்ட கேட்டா திருவிழா எப்படா வரும் நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். என்னென்ன எக்ஸைட்டிங்கோட இருக்காங்க, திருவிழானா எவ்வளவு வைப் பண்ணுவாங்க, எப்படி எப்படிலாம் கொண்டாடுவாங்கன்றதையும் நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு திருவிழா? எப்பவுமே காப்புறா தான் ப்ரோ. இந்த வருஷம் இல்ல ப்ரோ, வருஷம் பார்த்தாலும் இப்படியே தான் ப்ரோ இருக்கும். எப்பவுமே ஒரு ஆள் 2 ஆள்லாம் வரமாட்டோம் ப்ரோ. அந்தமா ஒரு 10 பேர்த்தோட அப்படியே அதான் கணக்கு. இதோட பசங்களோட ஜாலிலாம் ப்ரோ. அவன் ஒருத்தன் ஆயிண்டுவான் எதுக்குறோமா சண்டை போடுறோம், போலீஸ் அடி வாங்குறோமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் சித்திர திருவிழாக்கு வந்தது. லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் பெங்களூர்ல இருந்தேன். வீடியோ கால் பண்ணி பார்க்காம போய் அங்க உட்காந்து அழுது இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் ஐயோ நம்மளால போக முடியல, லீவு கிடைக்கல. ஸோ இந்த வருஷம் நான் சித்திரத்துல இங்க இருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப பெருமை, ஒரு மதுரைக்காரனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்குது. அந்த 3 வருஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஊர்ல இருந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதுதான் சித்திரத்துல 3 வருஷம் வந்தப்பையும் இங்க கொடி கட்டிட்டாங்க. சரி, நம்ம ஊர்ல ஒரு பெரிய மனுஷியோட கல்யாணம், நம்மளால போக முடியலையே, ரொம்ப ஃபீல் அழுது இருக்கும். அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிமா லீவு தர மாட்டாங்க, ஏதாவது சொல்லி கூப்பிடுவா, நான் சார்ட்ட போனை கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பேச வச்சது. அப்புறம் எனக்கு லீவு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க சித்திரத்துல வர முடியல. இப்போ இந்த வருஷம் நான் சித்திரத்துல இங்க இருக்கேன்றப்போ அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்திருப்பீங்க. சோ அப்ப நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க திருவிழாவை? கெட்டச்சோதி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனா காப்பராவா இருந்துச்சுல பசங்களோட. பஞ்சாயத்து போய் அடி வாங்கி, போலீஸ் அடி வாங்கி, கூட வந்து அவங்க வம்பளுக்கு அடி வாங்க விட்டு என்னென்ன செட் எல்லாம் பண்ணுவீங்க? அந்த பரவாயில்ல பொம்பளை பிள்ளை பார்த்து காப்பரா கொடுக்குறது. அப்புறம் சும்மா அந்த பசங்க கூட வந்து குடிச்சிட்டு சும்மா வராம என்கிட்ட யாரையா பார்த்து உடஞ்சில இருக்க பிபி ஊத போலீஸ்காரங்க வையிறாங்க தெரியும். அவங்க காலுக்கிட்டே போய் ஊறி அவங்க வம்பளுக்கு அடி வாங்குறது. சும்மா இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள போய் குதிச்சு விளாடுறது, தண்ணி அடிச்சு விளாடுறது. அப்புறம் நம்ம வீட்டுல போகும்போது பசங்களோட ஃபேமிலியா தான் போவோம். நம்ம மாமா மாலை போடுவார் தண்ணி பீச்சுறது. அவர்கிட்ட அவர் தண்ணி பீச்சினதுக்கு அப்புறம் அவர் தொப்பரையை வாங்கி நம்ம போற அழகான பிள்ளைய போறோம் பீச்சு ஜாலியா விளாண்டு அப்படியே இருந்துக்கிறேன். அவ்வளவுதான். வீட்ல இருந்தே நடந்து வருவோம். அங்க இருந்து ஏரியால ஒரு 20-25 பேர் அங்க இருந்து வைப்ல டான்ஸ்லயே தான் வருவோம். வந்து தலைவனை பார்த்துட்டு ஒரு வைப்லயே தான் வீட்டுக்கு பையன் 30 நடந்து வரானா வரமாட்டாங்க. மட்டும் என்னதான் வரும்னு தெரியாது. அப்படியே கடந்து உருண்டு பரண்டு வருவாங்க. எப்படா வருவாங்க? வரும்போது கடையில வம்புழுக்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறது. வரும்போது நீங்க பசின்ற ஒரு கேள்விப்படவே முடியாது. அன்னைக்கு காலைல நீங்க மத்தியானம் வரைக்குமே. அதனால எங்களால என்ன சாப்பாடு கிடைக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும், எதனால சாப்பிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டே இருக்கலாம். எனர்ஜி குறையாது. எனர்ஜி ஃபுல்லாவே இருக்கும். ஃபுல் வைப்ல இருக்கும். ஃபுல்லாவே இருக்கும். இத்தனை வருஷ திருவிழால உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது நடந்திருக்கா? ஒரு தடவை ரொம்ப நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கேன். நைட் ஷிஃப்ட் பார்த்து செம்ம டயர்டு. அப்படின்னு திருவிழாக்கு வர்றதை விடல திருவிழாக்கு போயிட்டேன். போட்டா தண்ணிக்குள்ள தூங்குனேன். தண்ணிக்குள்ள யாராவது தூக்க வருமா? நான் தூங்குனேன் ஒரு நாள் நைட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தூங்கிருக்கேன். அந்த சவுண்டு பீட்டு போட்டேன். தத்துவம் தைக்கிறோன்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அந்த நாள் மறக்க முடியாது. ரொம்ப இப்ப இருக்க திருவிழாக்கும் நீங்க எங்களை மாதிரி சின்ன பசங்களா இருக்கும்போது இருந்த திருவிழாக்கு இருக்குங்க. ஏன்னா இப்ப பூரா நாகரிகங்கள் அதிகமாக பழைய பண்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்குங்க. அதனால பழைய பண்பாடுகளை மறுபடியும் உங்களை மாதிரி அதாவதுங்க முதல்ல திருவிழா 1 மாசம் திருவிழாவா இருந்துச்சுங்க. இப்ப 10 நாள்லயே திருவிழா அப்படியே சுருங்கிருச்சு. 1 மாசம் கரெக்டா 30 நாள் நடக்கும் இந்த திருவிழா. அறியாத குழந்தைகள் சைஸ்ல இருக்கும் போதெல்லாம் இப்போ ஆடம்பரங்கள்லாம் கிடையாது, கடை தண்ணிகள் எதுவுமே கிடையாது. கிராமங்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் இருந்தது. அதனால எல்லாம் பட்டி தொட்டில இருந்தாலும் வருவாங்க, அளவுக்கு கொடியேற ஆரம்பிச்சோடனே இங்கேயே திருவிழா ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருந்து பட்டி தொட்டி பக்கம் தான் இங்க வருவாங்க, கொள்ளுவாங்க, அந்த சாமியை கும்பிடுவாங்க, கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏறி 7ஆம் நாள் தான் நம்ம அம்மாவுக்கு ஏறும் திருவிழாவுக்கு கொடியேற்றம் ஆரம்பிச்சா வெயில் காலம் சித்திரை மாசம் வெயில் காலம் தான் ஆரம்பிக்கும். ஆனா அம்மா கொடியேறின அன்னைக்கே மழை கண்டிப்பா. நான் 45 வருஷமா கும்பிடுவேன். 45 வருஷமா அன்னைக்கு ஒரு துளியாவது பேயாம இந்த மண்ணு காய விட்டது கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் திருவிழா வந்துட்டாலே ரொம்ப வைப் ஆயிடுவாங்க. நாங்க 1 வாரத்துக்கு முன்னாடில இருந்தே வைப்ல தான் இருக்கோம். ஏன்னா எல்லா திங்ஸும் கலெக்ட் பண்ண, இது எல்லாமே ஓன் காஸ்டியூம்ஸ். அதனால நாங்க எல்லாமே ஓனா ஸ்டிச் பண்ண, அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் 1 வாரத்துக்கு முன்னாடியில எங்களுக்கு வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப அப்படியே இப்பவே பிரம்மாண்டமான திருவிழா. 10 days 12 days மதுரையே பயங்கர ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல இருப்போம். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு கூட்டு வரீங்கல்ல, எவ்வளவு நாளா கூட்டு வரீங்க? எத்தனை இயரா? நான் 3 years-ஆ கூட்டிட்டு வரேன். பையன் இதுவும் பையன். ஓ, உங்க பேர் என்ன? ரிஷ்வந்த். கேமரா பார்த்து சொல்லுங்க.
திருவிழாவே மதுரையில காப்புராவா இருக்கும். எப்பயுமே கரெக்டா இருப்பான் மதுரையில எல்லாமே. திருவிழானாலே அந்த மாசமே களை கட்டணும். அந்த காப்புராவா அழகா இருக்கும், நல்லா இருக்கும். காப்புராவா இருக்கும் பாருங்க, ஓட்டு ட்ரெஸ் போட்டீங்க பாருங்க, ஒரு மணிக்கு இருக்கும். ஒரு மாசமே களை கட்டும். சூப்பர் ப்ரோ. எப்படி நீங்க திருவிழா வரப்போகுதா அப்படின்னும் போது திருவிழா வரப்போகுதுனாலே அப்படி புள்ளைங்கள அரிச்சிரும் ப்ரோ. நீங்க வந்து பாருங்க ஒரு நாள் அப்படி அந்த 3 பெல்லு தான் ப்ரோ. அந்த பிஜிஎம் தான் மியூசிக் தான். டங் 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 நட்ட 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 நட்ட. அடிக்கிற வெயிலுக்கு, இந்த சம்மர் சீசனுக்கு, இந்த ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, வேலை வெட்டிக்கு போறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். மற்ற ஊருக்காரங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஆனா மதுரைக்காரவங்க எங்களுக்கு சம்மர் லீவ் வந்தாலே என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. டிவியில பாக்குற ஐபிஎல் தானே சொல்றேன். டிவியில பாக்குற ஐபிஎல் எல்லாம் கிடையாது. போடுறா பாட்ட. வெல்கம் டு லெட்ஸ் வைப் மதுரை. நான் தான் சூர்யா வந்திருக்கிறேன். இந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம், விஷுவல் பார்த்ததுக்கு அப்புறமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், நகரங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 ல இருந்து 20 நாட்கள் பயங்கர கொண்டாட்டமா இருக்கும், பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் சித்திரை திருவிழா. மதுரை சித்திரை திருவிழா. மதுரைக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. மாசத்துல இருக்கக்கூடிய 12 மாசமே திருவிழா நடக்கும். ஆனா அந்த சித்திரை திருவிழா மட்டும்தான் அப்படி ரொம்ப கோலாகலமா கிராண்டா எங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷம் மாதிரி தான் நாங்க எல்லாருமே வந்து கொண்டாடுவோம். இந்த இடத்துல கொண்டாடுவோம் அப்படின்னு நான் என்னையும் சேர்த்துக்கிறேன். நானும் மதுரைக்காரன். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சித்திரை திருவிழா. ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில இருக்க நாராயணபுரம் லேக் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இந்த பார்க் வந்து எல்லாருக்குமே எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க வந்திருக்கோம். இது போக வந்து மதுரையில இன்னொன்று என்ன அப்டேட்ஸ் இருக்கணும், எப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், என்னென்ன தேவைப்படுது மக்களுக்கு அப்படின்றதும் கேட்கலாம். ஒரு வீடியோ மாதிரி விளாக் போகலாம். பார்க் உங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த பார்க்கிங் இப்போ கட்டினதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ரொம்ப மாற்றம் பண்ணதுனால எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மார்னிங் ஈவினிங் நிறைய யூசேஜ் இருக்குது. ஃபுல்லாகவே குழந்தைங்க முதற்கொண்டு இங்கே வந்து விளையாட வைக்கிறது வந்து பொழுதுபோக்குறது நிறையா இருக்குது. இது இந்த லே பண்ணியிருக்காங்கல்ல இந்த மாதிரி, அதுக்கு முன்னாடி வெறும் கரையாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் வருவோம் போவோம். இப்போ நல்லா இருக்குது. இப்போ பண்ணியிருக்கிறது எங்கள் மாதிரி யூஸ்ஃபுல்லாக வரவங்களோட நிறைய பசங்க, சின்ன பசங்க, ஃபேமிலியில் மெம்பர்ஸ்லாம் சும்மா வீட்டில் ஈவினிங் செஷன்லாம் இங்கே வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. ஹெல்த் கான்சியஸ்க்கும் இது நல்லது. இப்போ ஈவினிங்கோட மார்னிங் தான் ரொம்ப